மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. அவருடைய உடல்ல கடப்பாக்கள் கட்டப்பட்டிருக்கு. அவருடைய கை கால் எல்லாம் சேர்த்து ஒரு லேசான கம்பியால பின்னப்பட்டதுக்கான தடயம் இருக்கு. அதுவும் அங்கிருந்து கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய வாயில பாத்திரம் தேய்க்க பயன்படுத்தக்கூடிய ஸ்க்ரப்பர் அவருடைய வாய்ப்பகுதியிலிருந்து கிடைக்குது. கணவன் இறந்த மறுநாளே மனைவி எதனால அங்க தூத்துக்குடிக்கு தாய் வீட்டுக்கு போகணும், அது ஏன் இந்த அவசரம் அப்படிங்கக்கூடிய கோணம் ஒன்றாக பார்க்கப்படுது. கடந்த 2ஆம் தேதி திடீர்னு அவர் வீட்டை விட்டு மாயமாகிறாரு ஜெயக்குமார் தனசிங். அவர் மாயமானதை தொடர்ந்து கடந்த 3ஆம் தேதி அவருடைய பையன் போலீஸில் போய் புகார் கொடுக்குறாரு. அதில் 32 பேரை, சரியாக சொல்ல போனால் 32 பேரை அவர்கள் அதில் அடையாளப்படுத்துகிறார். என்னுடைய மரண வாக்கு மூலம் அவரோட ஆளுகைக்குட்பட்டு 2 சட்டமன்ற தொகுதிகள் வருது. ஒன்று ராதாபுரம், இன்னொன்று நாங்குநேரி. அதில் ராதாபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்பாவு அவர்கள் இருக்காங்க. அந்த அப்பாவு அவர்கள் தான் தமிழக சட்டப்பேரவையினுடைய தலைவராகவும், அதாவது சபாநாயகராகவும் இருக்காங்க. அதே மாதிரி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏவா ரூபி மனோகரன் இருக்காரு. தமிழக கிரைம் வரலாற்றில் 10 டிஎஸ்பிகள் தலைமையில் முதல் முறையாக குழு அமைக்கப்படுறது, தனிப்படைகள் அமைக்கப்படுறது, இதுதான் முதல் முறை. ரூபி மனோகரன் தன்னோட பையனுக்கு சீட்டு கேட்க ஆரம்பிக்கிறார். அதுக்கும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு ஜெயக்குமார் தனசிங். அது மட்டும் இல்லாமல் அவர் பால்ராஜ் அப்படின்னு சொல்றவருக்கு சீட்டு கொடுக்கணும். தென்மண்டல ஐஜி கண்டன்ட்ட இதை செய்தியாளர்கள் கேள்வியாகவே எழுப்புறாங்க. அப்பாவு பேரை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கேன், சபாநாயகரை விசாரிப்பீங்களான்னு கேட்டால் தேவை ஏற்பட்டால் சபாநாயகரையும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. வாவ் தமிழா நேர்களுக்கு அன்பான வணக்கம். திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் உயிரிழந்து முழுதாக 10 நாட்கள் கடந்திருக்கு. இப்பொழுது கூட அந்த வழக்கு கொலையா தற்கொலையா அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு கூட தமிழக காவல்துறையால் வர முடியலை. திராவிட முன்னேற்ற கழகத்தோட பிரதான கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சி. அந்த கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் உயிரிழந்து 10 நாட்கள் கடந்த நிலையிலையும் இன்றைக்கும் அது கொலையா தற்கொலையா என்கிற முடிவுக்கு வராதது தென் மாவட்ட மக்களையே அச்சத்தோட உச்சத்தில் ஆழ்த்தியிருக்கு. இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, காவல்துறை யார் மேலெல்லாம் சந்தேகப்பட போகிறாங்க, யாருக்கு பக்கம்லாம் விசாரணையை தொடங்கியிருக்காங்கன்னு பல்வேறு கோணங்களில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்தார் ஜெயக்குமார் தனசிங். அவரோட ஆளுகைக்குட்பட்டு 2 சட்டமன்ற தொகுதிகள் வருது. ஒன்று ராதாபுரம், இன்னொன்று நாங்குநேரி. அதில் ராதாபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்பாவு அவர்கள் இருக்காங்க. அந்த அப்பாவு அவர்கள் தான் தமிழக சட்டப்பேரவையினுடைய தலைவராகவும், அதாவது சபாநாயகராகவும் இருக்காங்க. அதே மாதிரி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏவா ரூபி மனோகரன் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொருளாளராகவும் இருக்கார். இந்த 2 தொகுதிகளை உள்ளடக்கின பகுதிக்கு தான் மாவட்ட தலைவராக இருக்கார் ஜெயக்குமார் தனசிங். ஜெயக்குமார் தனசிங்கோட அரசியல் பின்னணி என்ன அப்படிங்கக்கூடியதுலேருந்து நம்ம இந்த விஷயத்தை பேச தொடங்கினா தான் இந்த கொலை, அதற்கு பின்னணி, அது தற்கொலையா அப்படி இருந்தால் அதனுடைய பின்னணியின் பல்வேறு கோணங்களில் நம்ம இந்த வீடியோவில் பேச முடியும். ஜெயக்குமார் தனசிங்கை பொறுத்தவரை பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பத்திலேருந்து வந்தவர். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அப்பாவினுடைய பெயர் KPK கருத்தையா. அந்த கருத்தையாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்திலேருந்தே அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப தீவிரமாக பணியாற்றினவர். இன்னும் சரியாக சொல்லப்போனால் காமராஜர் அவர்களுடைய காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியை அந்த பகுதியில் நிலைநிறுத்தினதில் KPK கருத்தையா அவர்களோட பங்களிப்பு ரொம்பவே முக்கியமானது. அதனால தான் கருத்தையா அவர்களுடைய பையனாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் தனசிங்கும் மாவட்ட தலைவராக ஆக்கப்பட்டார். அவருடைய அப்பாவினுடைய பணிகளை அவரும் தொய்வில்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கே செய்துக்கிட்டே இருந்தார். இப்படியே நிலைமை போய்கிட்டே இருக்கிறப்ப தான் கடந்த 2ஆம் தேதி திடீர்னு அவர் வீட்டை விட்டு மாயமாகிறாரு ஜெயக்குமார் தனசிங். அவர் மாயமானதை தொடர்ந்து கடந்த 3ஆம் தேதி அவருடைய பையன் போலீஸில் போய் புகார் கொடுக்குறாரு. உவரி காவல் நிலையத்தில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படுது. அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் 2 கடிதங்களும் வைரல் ஆகுது. அது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருக்கக்கூடிய சிலம்பரசன் பெயருக்கு எழுதப்பட்ட கடிதம் ஒன்று, இன்னொன்று ஜெயக்குமார் தனசிங் அவருடைய மருமகனுக்கு எழுதப்பட்டிருந்த கடிதம் ஒன்று. இந்த 2 கடிதங்களுடைய சாராம்சம் என்னங்கிறதுக்கு முன்னாடி அதில் 32 பேரை, சரியாக சொல்ல போனால் 32 பேரை அவர்கள் அதில் அடையாளப்படுத்துகிறார். என்னுடைய மரண வாக்கு மூலம் அப்படின்னு அதில் ஒரு கடிதத்தில் ஜெயக்குமார் தனசிங் குறிப்பிடுறார். அந்த கடிதத்தில் அவர் பல பேரை குறிப்பிட்டிருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக சிலருடைய பெயர்களை குறிப்பிட்டது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கி எடுத்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ்காரர்கள் பலரும் அதிர்ச்சியே அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த வகையில் ரூபி மனோகரனுடைய பெயர் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா,
ரூபி மனோகரன் அவர்களை பொறுத்தவரை நாங்குநேரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொருளாளராகவும் இருக்கார். அவர் பெயரை குறிப்பிட்டு எனக்கு அவர் 70 லட்சம் ரூபாய் பல்வேறு வகையான வேலைகளை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட 70 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தாரு. ஆனால் வேலையும் செய்து தரல, பணத்தை திரும்பி கேட்டால் கொலை மிரட்டலும் எடுக்கிறாரு, மிரட்டவும் செய்கிறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை பதிவு செய்திருந்தார். இதே மாதிரி ஜெய்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு கட்டடம் கட்டி கொடுத்தேன், ஒரு பள்ளிக்கூடத்தில் கட்டடம் கட்டி கொடுத்தேன், அதுக்காக எனக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் வர வேண்டியிருக்கு, அந்த பணத்தை போய் கேட்டால் அப்பாவும் அண்ணாச்சி சொன்னாதான் கட்டி தருவேன், பணத்தை திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையும் அந்த கடிதத்தில் கிடக்குது. அப்பாவும் அண்ணாச்சிக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்னா இருவருமே ஒரே மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிறாங்கங்கிறது ஒன்று. இவருடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பகுதியில், அவரது ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அப்பாவுங்கிறது 2. ஸோ இதனால் அவருடைய பெயரும் அந்த கடிதத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததாக பார்த்தா காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் கேவி தங்கபாலு அவர்கள் தேர்தல் நேரத்தில் நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லி என்கிட்ட இருந்து 11 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வச்சுட்டாரு. நான் 11 லட்சம் செலவு பண்ணிவிட்டு பணத்தை திரும்பி கேட்டால் ரூபி மனோகரன்ட்ட வாங்கிக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் ரூபி மனோகரன்ட்ட கேட்டால் அவர் மிரட்டுறாரு, பணத்தை தரமாட்டுறாரு அப்படின்னு சொன்ன புகாராக இருக்கலாம், விபி துரை என்பவர் மேலே வந்த குற்றச்சாட்டாக இருக்கலாம். இந்த குற்றச்சாட்டுகள்லாம் காங்கிரஸ் வட்டாரத்தில் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. போலீஸார் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய கோணம் இப்போ ரொம்ப முற்றிலும் மாறி இருக்கு. என்னன்னா 32 பேருடைய பெயர் இதில் இடம்பெற்றிருக்கு. இவர்களை விசாரிக்கிறதுக்காக வழக்கமாக 1-2 டிஎஸ்பி தலைமையில் தனிப்படை அமைப்பாங்க. ஆனால் இவர் ஒரு பிரதான அரசியல் கட்சியினுடைய மாவட்ட தலைவர். இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பார்ட்னர்கள்லேயே மிக முக்கியமான பார்ட்னராக ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அப்படிங்கிறதுனால 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. 10 தனிப்படைகள் அப்படிங்கும்போதே 10 டிஎஸ்பிகள் தலைமையில் இதை அமைச்சிருக்காங்க. இது தமிழக கிரைம் வரலாற்றில் 10 டிஎஸ்பிகள் தலைமையில் முதல் முறையாக குழு அமைக்கப்படுறது, தனிப்படைகள் அமைக்கப்படுறது, இதுதான் முதல் முறை. அப்படின்னா இந்த குழு எதை நோக்கி போகுது, இவங்க என்னெல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய விவாதம் ரொம்பவே முக்கியமானது. முதல்ல இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக இவர்களுக்கு உண்மையிலேயே மோதல் இருந்ததா அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பேசிடலாம். அந்த வகையில் இவரோட பிரதானமாக இந்த கடிதம் குற்றஞ்சாட்டக்கூடியது காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் அவர்களை. ரூபி மனோகரனுக்கும் அதே நேரத்தில் இறந்து போன ஜெயக்குமார் தனசிங்குக்கும் இடையில கருத்து மோதல் இருந்துச்சான்னா கருத்து மோதல் இருந்துச்சு. அது எதற்காக வந்த கருத்து மோதல்னா, அதாவது நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரூபி மனோகரன் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலையும் தான் போட்டியிடணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்படி விரும்புகிறப்ப முதல்ல அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் தனசிங் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளூர் வேட்பாளர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அதை நோக்கி அவர் கட்சிக்குள்ளேயும் கட்சி மட்டத்திலையும் ஜெயக்குமார் தனசிங் தொடர்ந்து அதை முன் வச்சுக்கிட்டே வரார். இந்த நேரத்தில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைமையாக இருக்கலாம் அல்லது அகில இந்திய தலைமையாக இருக்கலாம், இருவருமே சேர்ந்து ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. யாரெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்களோ அவங்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது அப்படிங்கிறதா அந்த முடிவு. அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டதை தொடர்ந்து ரூபி மனோகரன் தன்னோட பையனுக்கு சீட்டு கேட்க ஆரம்பிக்கிறார். அதுக்கும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு ஜெயக்குமார் தனசிங். அது மட்டும் இல்லாமல் அவர் பால்ராஜ் அப்படின்னு சொல்கிறவருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பால்ராஜுக்காக ரொம்பவே மெனக்கடவும் செஞ்சிருந்தாரு ஜெயக்குமார் தனசிங். ஆனால் ரூபி மனோகரனுக்கும் இவருக்கும் இந்த மோதல் ஒரு உள்கட்சி அளவில், வழக்கமாகவே கட்சி மட்டத்தில் இருக்கக்கூடிய அளவிலான ரொம்ப சாதாரண ஒரு மோதலை தான் இந்த மோதல் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரால் பார்க்கப்படுது. அதே நேரத்தில் ரூபி மனோகரனுக்கு இவர் ஏன் எதிர்க்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபி மனோகரன் உள்ளூர் வேட்பாளர் இல்லை, அவருடைய பூர்வீகம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அவர் வசந்தகுமார் அவர்கள் இந்த தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்த பின்பு அந்த தொகுதியை வாங்கிக்கிட்டு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே வந்துட்டார். தொடர்ந்து இப்போ நாடாளுமன்றத்துக்கும் அவர் மூவ் பண்ணுறாருங்கக்கூடிய கோபமும் எதிர்ப்பும் ஜெயக்குமார் தனசிங்கிட்ட இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில் கொக்கரகுளம் பகுதியில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலகத்தில் நடந்த கூட்டங்களில் கூட ரூபி மனோகரனுக்கோ அவருடைய பையனுக்கோ சீட் கொடுக்கக்கூடாது, உள்ளூர் வேட்பாளர்களுக்கு தான் சீட் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஜெயக்குமார் தனசிங் ரொம்ப ஆழமாக வலியுறுத்தினாரா. ஆனால் இதெல்லாம் ஒரு ஆள் மனசில் பெரிய காயமாக அவருக்கு இருந்துச்சா ஜெயக்குமார் தனசிங்குன்னு கேட்டால், கடைசி காங்கிரஸ் கட்சி உள்ளூர் வேட்பாளருக்கு சீட்டு கொடுக்கல. திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டவர் ராபர்ட் ப்ரூஸ். அவரும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்.
அவருடைய பூர்வீகமும் கன்னியாகுமரி தான். ஸோ அங்கே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வெளியூர் வேட்பாளருக்கு தான் சீட்டு கொடுத்துருக்கு. ஸோ இது அரசியல் ரீதியாக இதெல்லாம் யாரோ இந்த வழக்கை சுற்றி விடணும் அப்படிங்கிறதுக்காக 32 பேரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்பாவு பேரை என்னங்க குறிப்பிட்டிருக்காங்க, அதாவது ஒரு ஜெய்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், நான் இந்த கட்டடத்தை கட்டினதுக்கான படத்தை அப்பாவு அண்ணாச்சி சொன்னால் தருவேன்னு சொல்கிறதெல்லாம் வாலண்டியராக எழுதப்பட்டதா மாதிரி தோணுது அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. அதே நேரத்தில் தென்மண்டல ஐஜி கண்டன்ட்ட இதை செய்தியாளர்கள் கேள்வியாகவே எழுப்புறாங்க. அப்பாவு பேரும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கேன், சபாநாயகரை விசாரிப்பீங்களான்னு கேட்டால் தேவை ஏற்பட்டால் சபாநாயகரையும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனிப்படைகள் முன்பு காங்கிரசினுடைய பெருந்தலைகளில் ஒருவராக இருக்கக்கூடிய கேவி தங்கபால் உள்ளிட்டவர்களாக ஆஜராயிட்டும் போயிட்டாங்க. அப்படின்னா இந்த வழக்கினுடைய போக்கு இப்போ என்னை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தா, போலீசாரினுடைய சந்தேக பார்வை அரசியல் ரீதியான விமர்சனங்களை பார்வைகளை அலசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை நோக்கி திரும்பி இருக்கு. அவருடைய குடும்பத்தை நோக்கி திரும்புறதுக்கு சில மிக முக்கியமான காரணங்களும் சொல்லப்படுது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2ஆம் தேதி ஜெயக்குமார் தனசிங் மாயமாகிறார். ஜெயக்குமார் தனசிங் 2ஆம் தேதி மாயமானதான்னு சொல்லி அவருடைய மகன் 3ஆம் தேதி புகார் கொடுக்குறாரு உவரி காவல் நிலையத்தில். ஆனால் 2ஆம் தேதி நள்ளிரவில் ஜெயக்குமார் தனசிங்கனுடைய கார் அவர் வீட்டு பக்கத்தில் நின்னதா பார்த்ததா சில பேர் சொல்கிறத தனிப்படை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அது ஒரு விஷயம், அது கார் அங்கே நின்றுருக்கலாம். அப்படின்னா போலீஸாரினுடைய சந்தேகம் இன்னொன்று என்ன வருதுன்னா, அவர் 3ஆம் தேதி தான் கொல்லப்பட்டாரா அல்லது 2ஆம் தேதியே அவர் கொல்லப்பட்டுட்டாரா அப்படிங்கக்கூடிய சந்தேகமும் இந்த இடத்துல போலீஸாருக்கு எழுந்திருக்கிறதா சொல்லப்படுது. 4ஆம் தேதி அவருடைய உடல் கிடைக்குது. ஜெயக்குமார் தனசிங் அவர்களுடைய உடல் 4ஆம் தேதி அவருடைய தோட்டத்தில் தான் கிடைக்குது. அது எங்கேயோ ஒரு மலைப்பகுதியிலையோ எங்கேயோ ஒரு காடுலையோ இல்லை, அவருடைய வீட்டுக்கும் அவருடைய தோட்டத்துக்கும் இடையில் 200 மீட்டர் தான் இடைவெளி அப்படிங்கிறது போலீஸாரை இன்னும் அதிகமாக சந்தேகப்பட வச்சிருக்கு. இன்னொன்று, இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிறத அவங்களால இன்றைக்கு வரைக்கும் ஊர்ஜிதப்படுத்த முடியாமல் இருக்குது. அதுக்கு காரணம், அது கொலையாகவும் இருக்கலாம் தற்கொலையாகவும் இருக்கலாம் போலீஸே சந்தேகிக்கிறாங்கன்னா, அவருடைய உடலில் கடப்பாக்கள் கட்டப்பட்டிருக்கு. அவருடைய கை கால் எல்லாம் சேர்த்து ஒரு லேசான கம்பியால் பின்னப்பட்டதுக்கான தடயம் இருக்குது, அதுவும் அங்கேருந்து கிடைக்கிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவருடைய வாயில் பாத்திரம் தேய்க்க பயன்படுத்தக்கூடிய ஸ்க்ரப்பர் அவருடைய வாய்ப்பகுதியிலேருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படி தொடர்ச்சியாக அங்கேருந்து கிடைக்கக்கூடிய உடல் பாதி எரிந்த நிலையில் இருக்குது. அப்படியெல்லாம் வைத்து போலீஸார் பல்வேறு கோணங்களில் பார்க்குறாங்க. 4ஆம் தேதி அவருடைய உடல் கிடைக்கிறது. ஆனால் போலீஸார் விசாரணையை தொடங்கிய மறுநாளே ஜெயக்குமார் தனசிங் அவர்களுடைய மனைவி அவருடைய பூர்வீக ஊரான தூத்துக்குடிக்கு போயிட்டாங்க. ஒன்றா போலீஸார் போய் பேசுகிறாங்க, ஏங்க நீங்கள் உடனே இங்கே வரணும் அப்படின்னோடனே, இல்லை எங்கள் அப்பா அம்மா வீடு இங்கே இருக்குது, தூத்துக்குடியில் நான் இருக்கேன், என் கணவர் இறந்தோடனே எனக்கு ரொம்ப மன சஞ்சலமாக இருக்குது, மன கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் தூத்துக்குடியில் போய் இருக்கேன் அப்படின்னு அவங்க தனிப்படையிட்ட சொல்கிறாங்க. ஆனால் தனிப்படையினர் என்கொயரி போயிட்டுருக்குங்க, நாங்கள் விசாரிக்கிறது அந்த 32 பேரை மட்டுமில்லை, குடும்பத்துக்குள்ளேயும் விசாரணை செய்ய வேண்டியிருக்கு, ஸோ நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அழைச்சிட்டு தனிப்படையினரே தான் அவங்கள திரும்பியும் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ இந்த இடத்துல கணவன் இறந்த மறுநாளே மனைவி எதனால் அங்கே தூத்துக்குடிக்கு தாய் வீட்டுக்கு போகணும், அது ஏன் இந்த அவசரம் அப்படிங்கக்கூடிய கோணம் ஒன்றாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான கோணம் சொல்கிறாங்க, ஜெயக்குமார் தனசிங்கனுடைய மகன்களில் ஒருவர் தடயவியல் நிபுணருக்கு படிச்சிருக்கார். அவர் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர், தடயவியல் நிபுணத்துவம் சார்ந்த படிப்பையும் படிச்சிருக்காரு. தடயவியல் நிபுணத்துவம் சார்ந்த படிப்பை அவர் படிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது அப்படிங்கக்கூடிய விசாரணையும் அவருடைய குடும்பத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. நம்ம அவருடைய குடும்பத்தை நேரடியாக அதில் கொச்சைப்படுத்திடல. நம்ம என்ன சொல்கிறோன்னா, காவல்துறை எப்படி அரசியல் ரீதியாக ரூபி மனோகரன் போன்றவர்கள்ட்ட, கேவி தங்கபாலு போன்றவர்கள்ட்ட, தனுஷ்கோடி ஆதித்தன் போன்றவர்கள்ட்ட, தனுஷ்கோடி ஆதித்தனுடைய பெயரும் இருக்குது அதில், தனுஷ்கோடி ஆதித்தன் திருநெல்வேலி அந்த பகுதியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய பெயரும் அதில் இருக்குது. ஏன்னா 32 பெயர் இருக்குது. அதனால் யாரெல்லாம் அவரோடு தொடர்பில் இருந்தாங்களோ பரிச்சயம் இருந்தாங்களோ எல்லாருடைய பெயரும் அதில் இருக்குது. அதில் குடும்பத்தினர் பெயர் மட்டும்தான் நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லி இல்லை. ஆனால் போலீஸாரினுடைய விசாரணை வளையத்தில் சந்தேக போர்வையில் ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சிடாதாங்கக்கூடிய அடிப்படையில் இந்த 32 பேர்கிட்டையும் என்கொயரி பண்ணது மாதிரியே சொந்த குடும்பத்திற்குள்ளும் விசாரணையை தொடங்கி இருக்காங்க. ஸோ இது ஏன் கொலையா தற்கொலையா அப்படிங்கக்கூடிய முடிவே இன்னும் காவல்துறையால் வர முடியலைன்னா, மிக சாதுரியமாக இதில் சில தடயங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் போலீஸாரால் இதை முழுவதுமாக படக்குன்னு ஒரு விவாத முடிவுக்குள்ளே வர முடியலை. இன்னொன்று 10 நாட்கள் முழுதாக கடந்து விட்டுச்சு, 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு, இன்று வரை ஒருத்தரை கூட ஏங்க கைது செய்யலை அப்படிங்கக்கூடியது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு புகைச்சலாக எழும்ப ஆரம்பித்திருக்கிறது. போலீஸாரை பொறுத்தவரை வழக்கு ரொம்ப தெளிவாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸார் வேறு வழி இல்லாமல் ஏற்கனவே ஒரு பிரேத பரிசோதனை அறிக்கை தான் முதல் கட்ட அளவில் தான் வந்திருக்கு, அதுலேயே அட்வான்ஸ் ஸ்டைலில் போகிறதா இருக்கலாம், அறிவியல் பூர்வமான பிரேத பரிசோதனை நோக்கி போகிறதா இருக்கலாம். அதே மாதிரி அவருடைய கையெழுத்து, அந்த கடிதம் 2 கடிதங்கள் வெளியாக இருந்துச்சு, அதில் இருக்கக்கூடிய அந்த கையெழுத்துக்கள்
அவருடைய ஒரிஜினலான கையெழுத்து தானா, அது எழுதப்பட்ட காலம் என்ன என்பதையெல்லாம் ஆராய்வதற்கான ஒரு டெஸ்ட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, போலீஸார் இந்த வழக்கில் ஜெயக்குமார் தனசிங் அவர்களுக்கு வேறு யாருடையாவது இந்த 32 பேரை குறிப்பிட்டிருக்கிறதை தவிர வேறு யாரு கூட எல்லாம் அவருக்கு தொடர்பு இருந்தது அல்லது மோதல் இருந்தது என்பது உட்பட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அதற்கு பின்புதான் இது கொலையா தற்கொலையா என்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய சில உயர் அதிகாரிகளோ அக்யூஸ்டெல்லாம் மார்க் பண்ணிட்டோங்க, நாங்கள் தடயங்களுக்காக காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வேடிக்கை போட்டு முடிக்கிறாங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் அக்யூஸ்டுகள் அரெஸ்ட் காட்டப்படலாம் என்பதாகத்தான் இப்பொழுது சூழலில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருப்பவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவருடைய கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவருடைய மரணம் இன்று வரை கண்டுபிடிக்கப்படாமல் 10 நாட்களை கடந்திருக்கக்கூடிய நிலையில் விரைந்து துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நெல்லை மாவட்ட, ரொம்ப குறிப்பாக தென் மாவட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345.